Hi, hello students. Kindly subscribe our YouTube channel. நம்ம Sparks Academy YouTube channel subscribe பண்ணிக்கோங்கம்மா. இனிமே தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்ல வர இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்றதோட சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஆட் ஆயிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய டவுட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னும் எக்ஸாம்ஸ் வந்துட்டு வரல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. குறிப்பாக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஏன் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகுது எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கிற டவுட் இது. ஓகேங்களா? ஏன் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்டான ரீசன்ஸ் இருக்கு. ஒரு ரீசன் என்ன, பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன். ஓகேங்களா? பர்சன் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுக்கான ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர், அதாவது அரசாணை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து தமிழ் தாள் அப்படின்றது சொல்றாங்கம்மா. ஓகேங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிஃபையிங் பேப்பரா தமிழ் பேப்பரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜில வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க. அந்த தமிழ் பேப்பர் அது ஒரு குவாலிஃபைங் பேப்பரா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே இப்ப வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வரல. ஓகேங்களா? சோ அந்த குவாலிஃபைங் பேப்பர் தமிழா இருக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து. சோ அதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது பெர்மிஷன் வாங்குறதுக்கு. சோ இந்த 2 ரீசன்ஸ்னாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான அந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்துட்டு டிலே ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா இது முடிஞ்ச உடனேவே நாம வந்துட்டு கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா டிசம்பர் மிட்லயோ இல்ல நெக்ஸ்ட் இயர் ஜான்வரிலயோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் அப்படின்றது லாஸ்டா வந்துட்டு 2018ல கண்டக்ட் பண்ணது ஒரு 3 இயர்ஸ் கிட்டத்தட்ட லேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 years அப்படின்றது வந்துட்டு லேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாம நோட்டிபிகேஷன் அப்படின்றது இந்த டிசம்பரோ இல்ல நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷம் லேக் ஆயிட்டு வர்றதால வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஹியூஜ் காம்படிஷன் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால இப்போ நியூவா ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெஷர், நான் இது வரைக்கும் வந்துட்டு எக்ஸாமுக்கு படிச்சதுல இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் வரதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப லேக் ஆயிடுவீங்க. ஏன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம்காக வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்போத்துல இருந்தே வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வேகன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரொம்பவே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேகன்சி அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹியூஜ் காம்படிஷனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்குமா. ஓகேங்களா? ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய சிலபஸ் தான் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சோஃபாரா வந்துட்டு அந்த எக்ஸாம் லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ப்ரிலிமினரின்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ. ஓகேங்களா? நேர்முக தேர்வுன்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? பட் இப்போ லேட்டஸ்டா வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்து வந்த நியூஸ் என்னன்னா, நாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்க்கு இன்டர்வியூ அப்படின்றத ரத்து பண்றோம். இன்டர்வியூ கிடையாது. அதாவது நேர்முக தேர்வு அப்படின்றது வந்துட்டு நடக்காது. சோ இனிமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்படின்னாலே என்னன்னா 2 levels of குவாலிஃபைங் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இன்னொன்னு வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? இன்டர்வியூ அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அபிஷியலா டிஎன்பிஎஸ்சி. சோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு பாத்திரலாம். நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கான சிலபஸ் டிஸ்கஷன் வந்துட்டு பாத்திரலாம். சோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கட்டும் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் பாத்திரலாம். சோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அதுல யூனிட் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் சயின்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரூட் லேர்னிங் விச் இஸ் கான்செப்சுவல் லேர்னிங், சயின்ஸ் இஸ் எ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது. ஓகேங்களா? மோஸ்ட்லி அதோட டெஃபினிஷன்ஸ். ஸோ சயின்ஸ் அப்படின்னா என்னது, எப்படி நீங்க வந்துட்டு சயின்ஸை புரிஞ்சுக்கிறீங்க, ப்ராக்டிக்கலா கான்செப்சுவலா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதுல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
அண்ட் த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிபிக் லாஸ், நிறைய லாஸ் இருக்குல்லாமா ஓகேங்களா, கிராவிடேஷனல் லாஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஸ் அப்படின்றது வந்துட்டு கேட்பாங்க. மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆன் த ஆஃப் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் பிசிக்ஸ், லேசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி லேசர், லைட்டு, சவுண்ட், ஹீட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக வந்துட்டு ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வரதான் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, ஸோ அதுக்கப்புறம் வெப்பம், அணுக்கரு இயற்பியல், லேசர் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு வரும்போது இது வந்துட்டு கெமிஸ்ட்ரி வந்துட்டு சாரும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ தேர்ட் திங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கவர் ஆகுது. எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேசிஸ், சால்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அதாவது தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில வந்துட்டு சேரும். ஸோ ஆசிட்னா என்ன, ஸோ ஆசிட்னா என்னது, அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, ஆசிடோட டேஸ்ட் என்னது, ஆசிடோட டேஸ்ட் எப்படி இருக்கும். அதே மாதிரி பேஸ் அப்படின்னா பேஸோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, பேஸோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆசிட் பேஸ் சால்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா என்னென்ன பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்துட்டு பிளான்ட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ நைட்ரஜன் பெஸ்டிசைட்ஸ்ல அதுல என்னெல்லாம் இருக்கு, அமோனியம் பெஸ்டிசைட் எதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு இதுல கேட்பாங்க ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு 4th and 5th வந்துட்டு பாத்தீங்கன்னா பயாலஜில கவர், பயாலஜி அண்ட் ஜுவாலஜில கவர் ஆகும். ஸோ மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், எவல்யூஷன், ஜெனட்டிக்ஸ், பிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஸோ உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிர் உலகின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், உணவியல், உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து ஹாட்ஸ்பாட் டாபிக் என்னன்னா டிசீசஸ் அப்படின்ற ஒரு டாபிக், ஹியூமன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு டிசீஸ் அதோடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நிறைய தடவை வந்துட்டு கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலரா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சிம்டம்ஸ் என்ன, எதனால காலரா காஸ் ஆகுது, காசு வேஜென்ட் என்ன அப்படின்றது வந்துட்டு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ எந்த மஸ்கிட்டோவால காலரா காஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு டிசீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சிம்டம்ஸ் என்ன, எதனால காஸ் ஆகுது, எந்த ஆர்கானிசம்னால காஸ் ஆகுது, அது பாக்டீரியல் டிசீஸா, வைரல் டிசீஸா, ஃபங்கல் டிசீஸா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் தென் விட்டமின்ஸ், ஹியூமன் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி இதெல்லாம் வந்துட்டு குறைபாடால என்னென்ன டிசீசஸ் வந்துட்டு உருவாகுது. விட்டமின் பி வந்துட்டு உங்களுக்கு லேக் ஆச்சுன்னா என்ன டிசீஸ் வரும், விட்டமின் சி லேக் ஆச்சுன்னா என்ன டிசீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு பயாலஜில இருந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பொல்யூஷன்ஸ், ஸோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஸோ காற்று மாசடையுது, ஸோ ஏர்ல வந்துட்டு என்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு, என்ன ஆக்சைடு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல கவர் ஆகக்கூடியது. And then current events, which is nothing but current affairs. So current affairsல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது எப்பவுமே ஒரு எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மந்த்ல வருது அப்படின்னா அந்த மந்த்ல இருந்து ஒரு 6 months முன்னாடி வரைக்கும் நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது மஸ்ட்னு சொல்லுவாங்கம்மா ஓகேங்களா. ஸோ 6 months ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்க படிச்சு வச்சிருந்திருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது எந்த மந்த்னாலும் சரி அந்த மந்த்ல இருந்து 6 மாதங்கள் முன்னாடி வரைக்கும் நீங்க நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து வைத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் லைக் ப்ரெசென்ட்டாக நடக்கிற ஈவெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நேஷனல் சிம்பிள்ஸ், தேசிய சின்னங்கள், நம்மளோட தேசிய சின்னங்கள் பற்றி தெரிந்திருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலம், அதாவது ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரு கவர்னரா இருக்காங்க, யாரு சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ தமிழ்நாடு சுத்தி மட்டும் இல்லாம பக்கத்துல இப்போ ஆந்திர பிரதேஷ் அப்படின்னா யார் அங்க சிஎம்மா இருக்காங்க, யாரு கவர்னரா இருக்காங்க, ஸோ அந்த ஸ்டேட் என்ன, ஸோ அதை பத்தி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் அண்ட் தென் வந்துட்டு பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸோ இந்தியாவில் வந்துட்டு என்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம், பப்ளிக் அவேர்னஸ். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இந்த பப்ளிக் அவேர்னஸ், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்,
அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் டாபிக் மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்கீம்ஸ்ல இருந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா, நல்ல திட்டங்கள். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்துட்டு நம்ம ரூலிங் ஐ மீன் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இதர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, மாநில அரசு அல்லது மத்திய அரசு ஏதோ ஒரு திட்டம் வந்துட்டு வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் என்னது அப்படின்றதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, எப்போ எந்த டேட்ல வந்துட்டு அந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு பாருங்க. ஓகேங்களா, டேட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கீம் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, எதுக்காக அந்த ஸ்கீம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பாருங்க. சில ஸ்கீம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா விமன்காகவே சில ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, சில ஸ்கீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக, அதாவது சைல்டுக்காக கொண்டு வருவாங்க. சில ஸ்கீம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா காமனா இந்த புவர் பீப்புள், ஸோ ஆவரேஜ் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க பீப்புள், பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க பீப்புளுக்காக சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த 3 விஷயம் வந்துட்டு எப்பவுமே நீங்க ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஜியாகிரபிக்கல் டேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்மா. புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ புவிசார் குறியீடு அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் வந்துட்டு யூனிக்கா இருக்கு அப்படின்னா அதை தான் வந்துட்டு நம்ம புவிசார் குறியீடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நிறைய பொம்மைகள் வந்துட்டு தயாரிக்கிறாங்க உலகத்திலேயே. ஓகேங்களா, சைனீஸ் டாய்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு நம்மளுடைய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு புவிசார் குறியீடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்றது GI டேக்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பொம்மைகள் இருந்தாலும் இந்த பொம்மை வந்துட்டு யூனிக்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, தனித்துவமா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம GI டேக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா என்னன்னு தெரியறதுக்காக நான் சொன்னேன் GI டேக்னா என்ன அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது மோஸ்ட்லி ஜியாகிரபில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் GI டேக்ஸ்ல இருந்து வரும். அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன எக்கனாமிக் இஷ்யூ இருக்கு. மோஸ்ட்லி எக்கனாமி அப்படின்னு சொல்லும்போது RBI ஃபாலோ பண்ணுங்க, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நிறைய பேங்கிங் சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ கரண்டா வந்துட்டு RBI வந்துட்டு ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களா, ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது இன்க்ரீஸ் பண்றாங்களா, டிக்ரீஸ் பண்றாங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கீனா வாட்ச் பண்ணணும். சயின்ஸ்ல லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ். ஓகேங்களா, லேட்டஸ்ட் ஏதாவது இன்வென்ஷன் வந்துட்டு சயின்ஸ்ல வந்திருக்கா, ஸோ நம்ம இஸ்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ப்ராஜெக்ட்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ISRO இருக்காங்க, என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க, ஸோ என்ன ராக்கெட் லான்ச் பண்றாங்க, ஸோ அந்த பத்தின பேசிக் ஐடியாலஜி உங்களுக்கு இருக்கணும். அண்ட் தென் யூனிட் 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. ஸோ ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், monsoon rainfall, weather and climate, water resources, rivers in India, soil, minerals, natural resources, forest, wildlife, agriculture pattern. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ், இந்தியாவில் நிறைய ஆறுகள் ஓடுது இல்லையா, ஸோ அதை பற்றி வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணுமா. சரிங்களா, ஸோ இந்தியாவுடைய அந்த பிசிக்கல் ஃபீச்சர் அப்படின்னா அமைவிடம்னு சொல்லுவாங்க, இயற்கை அமைவுகள் சொல்லுவாங்க, பருவமழை மான்சூன் பற்றி தெரிஞ்சிருக்கணும், மழை பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், இந்தியாவில் ஆறுகள், மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள். ஸோ என்னென்னலாம் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா, நிறைய அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் இந்தியாவில். ஓகேங்களா, ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை பத்தி வந்துட்டு உங்களுக்கு பேசிக் ஐடியாலஜி வந்துட்டு இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு இந்தியாவில் ரோட்வேஸ் இருக்கு, அதாவது சாலைப்புறங்கள். ஓகேங்களா, ரோட்வேஸ் இருக்கு. ரோட்வேஸோடைய மொத்த லென்த் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கிற சாலை, ஓகேங்களா, ரோட்வேஸோடைய மொத்த நீளம், டோட்டல் லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயே நேஷனல் ஹைவேஸ் இருக்கு. ஓகேங்களா, தேசிய நெடுஞ்சாலை சொல்லுவாங்க, ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு, மாநில நெடுஞ்சாலை, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்ன்னு இருக்கு, மாவட்ட சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோடைய மொத்த நீளம் என்ன, டோட்டல் லென்த் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அண்ட் தென் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ ரேடியோவா இருக்கட்டும், ஸோ ஆல் இண்டியா ரேடியோ பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்போ ஆகாஷவாணி அப்படின்ட்டு அந்த நேம் வந்து ரீநேம் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ இதான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ரோட்வேஸ் அந்த மாதிரி போயிடும், லேண்ட்வேஸ் அப்படி போயிடும். கம்யூனிகேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேடியாலஜி வரும், இஸ்ரோ பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, and then social geography la population density distribution, racial linguistic groups and major tribes. ஸோ சமூக புவியியல்னு சொல்லுவாங்க, அதாவது மக்கள் தொகை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ஸோ மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு, ஸோ இனம், மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடி மக்களை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நேச்சுரல் கெலாமிட்டி, இயற்கை பேரிடர். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை, இது மோஸ்ட்லி வந்துட்டு
நம்ம 9th 10th அதுலலாம் வந்துட்டு படிச்சது தான். ஸோ என்னெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கு, எர்த்குவேக் இருக்கு, லேண்ட்ஸ்லைட் இருக்கு, சுனாமி இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன ப்ரிகாஷன் இருக்கு, ஸோ அதை பத்தி வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் அப்படின்றது வந்துடும். ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் அதோட ப்ரிகாஷன் அப்படின்றது வந்துட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகரம், பாமினி கிங்டம், தென்னிந்திய வரலாறு. ஸோ சவுத் இந்தியன் கிங்டம்ஸ்ன்னு சொல்லும்போது பல்லவாஸ், சாலுகாஸ், ராஷ்டிரகூட்டா, சேர, சோழ, பாண்டியர்கள் பற்றி படிக்கிற மாதிரி வருமா? ஓகேங்களா. மோஸ்ட்லி இதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சமூக பண்பாடு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள் என்ன, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணணும். கொஸ்டின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் ஹாட்ஸ்பாட் டாபிக்னு சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரியில். இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசியலமைப்பு பற்றி படிக்கணும். ப்ரீஆம்பிள் பற்றி படிக்கணும். ப்ரீஆம்பிள் பற்றி படிக்கணும். முக உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, and then union executive, legislature, state executive, state legislature, local governments, பஞ்சாயத்தி ராஜ். ஸோ இது பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் ஆர்டிகல்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஷரத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 2, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் அது வந்துட்டு கவர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமைகளில் நமக்கு நிறைய உரிமைகள் அப்படின்றது வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் தரப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடிப்படை கடமைகள், ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு கடமை அப்படின்றது வந்துட்டு நிறைய கடமைகள் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஆர்டிக்கலில். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது வந்துட்டு படிக்கணும். அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், அண்ட் தென் லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாயத்து அமைப்புகள். ஓகேங்களா. பஞ்சாயத்து தான் வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஜுடிஷியரி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீதிமன்றங்கள் பற்றி வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல்கள். ஸோ அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள்லாம் என்னென்ன இருக்கு. லோக்பால் இருக்கு, லோக் ஆயுக்தா இருக்கு, தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு, ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அண்ட் தென் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் என்னென்னலாம் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல்ஸ் இருக்கு, என்னென்னலாம் வந்துட்டு லாஸ் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, அதை பத்தி படிக்கணும். அண்ட் தென் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். ஸோ கன்சியூமருக்கான ஃபாரம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி படிக்கணும். ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் பற்றி வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும்மா. இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்தியன் எக்கனாமியோடைய நேச்சர் என்ன அப்படின்றது, நம்ம இந்திய பொருளாதாரத்தோடைய இயல்பு என்ன, நம்ம ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி, ஒரு கலவு பொருளாதாரத்தை கொண்ட ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் 5-year பிளான்ஸ். ஓகேங்களா. 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி படிக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் தென் திட்டக்குழு, நித்தி ஆயோக், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் பற்றி படிக்கணும். ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி படிச்சிருக்கணும். ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் ஃபினான்ஸ் கமிஷன் மேக் பண்ண முடியும், ஃபினான்ஸ் கமிஷன்ல சொல்லப்பட்டிருக்க ஆர்டிக்கல் என்ன. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆக்ட் என்ன, எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்தது, எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க, எப்போ தேசியமயமாக்கப்பட்டது, இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமினால எப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆயிருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம எக்கனாமியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி இருக்கு, அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன, நிறைய எக்கனாமிக் ரிலேட்டடாக, பொருளாதாரம் ரிலேட்டடாக நிறைய நல்ல திட்டங்கள் அப்படின்றது வந்துட்டு கிராமப்புறங்களில் செயல்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்.
அண்ட் தென் நம்ம இந்தியன் எக்கனாமில ஏதாவது சமூக பிரச்சனைகள் இருக்கா, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அண்ட் தென் பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அப்படின்றது வறுமை. ஓகேங்களா? ஸோ இதை பத்திலாம் நம்ம இந்தியன் எக்கனாமியோட ரிலேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரெனைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி பற்றி படிக்கணும். அண்ட் தென் ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல், ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள்லாம் என்னென்ன நடந்தது அப்படின்றத படிக்கணும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமான தலைவர்களான B.R. அம்பேத்கர் அவர்கள், பகத்சிங், பாரதியார், வஉசி அவர்கள், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றிலாம் நம்ம வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ், ஓகேங்களா, என்னென்னலாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடந்தது, பல்வேறு போராட்டங்கள், அகிம்சை முறையில் நடந்த கூட்டங்கள், அதை பற்றியெல்லாம் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 8ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ குரூப் 2ல வந்துட்டு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அப்படின்றது வந்துட்டு இருக்குமா, சரிங்களா? ஸோ யூனிட் 8 அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாய வரலாறு பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழர்கள் அப்படின்னா யாரு, தொடக்க காலத்துல அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அவங்க தங்கி இருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க, ஸோ அதை பத்தின டீடைல்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ என்ன ட்ரேடிங் பண்ணாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ போயிட்டு இருக்க கீழடி டிஸ்கவரி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் தென் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, ஓகேங்களா, சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க, 8 தொகை 10 பாட்டு பற்றி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், அந்த நூல்கள் பற்றி. ஓகேங்களா? அண்ட் தென் திருக்குறள் பற்றி வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறள்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். 6 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற திருக்குறள் வந்துட்டு நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. தமிழகத்துல இருந்து போராடின வீரர்கள்லாம் யாரு, விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் யார் அப்படின்றத பத்தி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து கட்டபொம்மன், புலித்தேவர், மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அவர்கள், ஸோ இந்த மாதிரி படிப்படியா வந்துட்டே இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இருந்து இப்போ பிரிட்டிஷ் இந்தியால என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழகத்துல இருந்து தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா அவர்கள், வஉசி அவர்கள், பாரதியார் அவர்கள், சுப்பிரமணிய சிவா அவர்கள், இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்துட்டு இருந்திருப்பாங்கம்மா. ஓகேங்களா? அவங்கள பத்தி படிச்சிருக்கணும். அண்ட் தென் ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல். ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் என்னென்ன, ஸோ தொடக்க கால கிளர்ச்சிகள்னு வரும்பொழுது புலித்தேவரா இருக்கட்டும், கட்டபொம்மன் அவர்கள், மருது சகோதரர் அவர்கள், அப்புறம் வேலு நாச்சியார் அவர்கள், அந்த மாதிரி என்னென்ன 1857 ரிவால்ட், வேலூர் ரிவால்ட், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தொடக்க கால கிளர்ச்சிகள் இருந்திருக்கும், அதை பத்தி படிச்சிருக்கணும். அண்ட் தென் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ன, ஸோ நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல என்ன எந்த பெண்கள்லாம் பங்கு பெற்றார்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? வேலு நாச்சியார் அவர்கள், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், குயிலி, உதயாள், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கணும். And then evolution of 19th and 20th century socio-political movements in Tamil Nadu. ஸோ 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் நடந்த சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஸோ நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீதி கட்சி பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பகுத்தறிவுவாதம். பகுத்தறிவுவாதம் அப்படின்னும் போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள் பற்றி, அறிஞர் அண்ணா அவர்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி.
தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு குறியீடு மாதிரி, ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஸோ இந்திய லெவலில் வந்துட்டு இருக்கிற ஸ்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா. இந்தியா லெவலில் வந்துட்டு முதல் மாநிலம் யாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யார் இருக்கா, லாஸ்ட் ஸ்டேட் யார் இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு லெவல்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு லெவலில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDIல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் யாரு, லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கடைசி மாவட்டம் வந்துட்டு யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. And then impact of socio reform movements and socio-economic development of Tamil Nadu. ஸோ தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. ஸோ என்னெல்லாம் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் நடந்தது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் என்னென்னது, ஸோ மறுமலர்ச்சி அப்படின்னாலே ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸோ அதை வந்துட்டு போக்குறதுக்காக நிறைய இயக்கங்கள் வந்துட்டு பாடுபட்டிருப்பாங்க, நிறைய பேர் பாடுபட்டிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும், அவங்களோட இயக்கங்கள்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். And then அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்க கொண்டு வந்த வெல்ஃபேர் ஸ்கீம் ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ்க்கும் முன்னாடி, ஓகேங்களா. இண்டிபெண்டன்ஸ்க்கும் முன்னாடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மோஸ்ட்லி. ஸோ தமிழ்நாடு அப்படின்ட்டு அப்போ தனியாக இல்லை, மெட்ராஸ்ன்னு இருந்தது. ஸோ மெட்ராஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஎம்ஐ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு என்னெல்லாம் யாரெல்லாம் சிஎம்ஐ இருந்திருக்காங்க அண்ட் என்னெல்லாம் அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீட்டு முறை பற்றி தெரிஞ்சிருக்கணும். And then economic trends in தமிழ்நாடு. ஸோ தமிழகத்தில் இருக்கிற பொருளாதார போக்குகள், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரங்கள் என்னென்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். And then again social welfare schemes என்னென்ன இருக்கு அப்படின்றது. And then social justice and social harmony, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மனி சம்பந்தப்பட்ட மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நினைப்பாங்கம்மா. அது என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா சமூக நீதி, சமூக நல்லிணக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஒரு விமன் அண்ட் தென் ஒரு டிசபிள்டு பர்சன் இருக்காங்க, ஓகேங்களா, ஒரு ஊனமுற்றோர் இருக்காங்க. ஸோ விமென்காக என்னெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னெல்லாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு டிசேபிள்டு பர்சன் இருக்காங்க, ஊனமுற்றோர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அண்ட் நம்ம இந்திய அரசியலமைப்புல அவங்களுக்கான ஷரத்துக்கள் என்ன இருக்கு, அவங்க சம்பந்தப்பட்ட லாஸ் என்ன இருக்கு. நிறைய டிசபிலிட்டி லா, நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி ஆக்ட்ஸ் வந்துட்டு நிறைய போட்டிருப்பாங்க சட்டங்கள். ஸோ அதெல்லாம் என்ன. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வயதானவர்கள், ஓகேங்களா, ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்கல்லமா, அவங்களுக்கான சில சட்டங்கள் என்னென்ன இருக்கு, ஸோ அவங்கள வந்துட்டு ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது லாஸ் இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க இதுல தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் தென் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்துட்டு கல்வி முறைகள் மற்றும் ஹெல்த் சிஸ்டம், ஓகேங்களா, உடல் நலம் அது வந்துட்டு எப்படி இருக்கு, அதை பத்தி வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் என்னது அப்படின்ட்டு. தமிழ்நாடு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்கம்மா, ஓகேங்களா. குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட் கவர்னன்ஸ் அப்படின்னா சிறந்த குட் கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ்ல அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கணும். அண்ட் தென் கவர்னன்ஸ், தமிழகத்தில் மில்லின் ஆளுமை அப்படின்றது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் தென் லாஸ்ட் யூனிட் 10 அப்படின்றது ஆப்ஸ், ஓகேங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, simplification, percentage, HCF, LCM, ratio and proportion, simple interest, compound interest, area, volume, time and work, so logical reasoning, இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸ்ல வந்துட்டு கவர் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ். நெக்ஸ்ட் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்க வந்துட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் போவீங்க. ப்ரிலிம்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும், ஓகேங்களா, MCQs மாதிரி, ஓகேங்களா, சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ், ஓகேங்களா. டிஸ்கிரிப்டிவ்னா நீங்க எழுதுற மாதிரி வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா. இதுல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு கொஸ்டின்னா அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா.
ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல வந்துட்டு 2 டைட்டில்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஓகேங்களா? தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு நீங்க மொழிபெயர்க்கணும், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றதும் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்றேன் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் பேப்பர் 2 தாள் 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா 5 டைட்டில்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்துட்டு ப்ரிசைஸ் ரைட்டிங், சுருக்கி வரைதல்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைட்டில் 2 காம்ப்ரிஹென்ஷன், பொருள் உணர்த்திறல். நெக்ஸ்ட் டைட்டில் 3 இன்ஸ் டெவலப்மெண்ட், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் டைம்ல பண்ணதுதான். ஓகேங்களா? ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்படின்னா சுருக்கி வரைதல் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்ஷன்னா பொருள் உணர்த்திறல்னு சொல்லுவாங்க. லைக் வந்துட்டு ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருவாங்க, அந்த பேசேஜை நீங்க படிச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். ஸோ ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுல இருந்து நீங்க ஒரு பெரிய ஸ்டோரியா வந்துட்டு அதை எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்படின்னா வந்துட்டு பெரிய ஸ்டோரி இருக்கும், அதை வந்து நீங்க சின்னது பண்ணி எழுதுற மாதிரி வந்துட்டு இருக்கும், சுருக்கி வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டில் 4 வந்துட்டு எஸ்ஸே எழுதுற மாதிரி இருக்கும், திருக்குறள்ல இருந்து. ஓகேங்களா? அதுல வந்து டைட்டில்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? மத சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள், திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். ஸோ இது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி உங்களுக்கு நீங்க வந்துட்டு அந்த திருக்குறள்ல இருந்து நீங்க எஸ்ஸே எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு குறள் கொடுத்துருவாங்க, நீங்க எஸ்ஸே எழுதணும். எஸ்ஸே எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு அதுபடி எழுதணும், அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் 5வது தலைப்பு வந்துட்டு கடிதம் எழுதுற மாதிரி இருக்கும், அது அஃபிஷியல். ஓகேங்களா? அதாவது அலுவலகம் சார்ந்தது. ஓகேங்களா? சோ பேப்பர் 1ல சொல்லப்பட்டிருக்க டைட்டில் 1 அண்ட் டைட்டில் 2, பேப்பர் 2ல சொல்லப்பட்டிருக்க டைட்டில் 1, டைட்டில் 2, டைட்டில் 3. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் என்ன சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரிசைஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், இன்ஸ் டெவலப்மெண்ட், அண்ட் தென் பேப்பர் 1ல சொல்லப்பட்டிருக்க டிரான்ஸ்லேஷன். இதுக்கான சிலபஸ் வந்துட்டு என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து கொடுத்துருப்பாங்கம்மா. ஓகேங்களா? ஸோ இது நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன் ஃப்ரம் கிளாசிக்கல் ஆன்டிவிட்டி டு மாடர்னிட்டி, தமிழர் நாகரிகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும். ஓகேங்களா? அதாவது ஆதி காலத்திலிருந்து இந்த காலம் வரை. And then Sangam 1.2 பாத்தீங்கன்னா சங்கம் பீரியட் லிட்ரேச்சர் along with historical events related to language development, தமிழ் மொழி வளர்ச்சியில் சங்க கால இலக்கியமும் வரலாற்று சான்றுகளும் என்னென்ன. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிட் 8ல அண்ட் யூனிட் 9ல நீங்க படிக்கிறதெல்லாம் இதுல வந்துட்டு கவர் ஆகும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க படிப்பீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். 1.3 மியூசிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் இசை மரபு. ஓகேங்களா? நாட்டுப்புற இசை இருக்கு, நாட்டுப்புற நடனம் இருக்கு, நாட்டுப்புற இசை கருவிகள் பற்றி படிக்கணும், நாட்டுப்புற நாடகங்கள், செவ்வியல் காலம் தொடங்கி இந்த நவீன காலம் வரை வந்துட்டு என்னெல்லாம் மாறுபாடுகள் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். டிராமாட்டிக் ஆர்ட் ஃபார்ம், ஸ்ட்ரீட் தியேட்டர், ஃபோக் தியேட்டர், கன்வென்ஷனல் தியேட்டர் டெக்னிக்ஸ், நாடகக்கலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். வீதி நாடகம், நாட்டார் அரங்கம், மரபு வழியிலான நாடக யுக்திகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமூக பொருளாதார வரலாறு 1.5 சோஷியோ எக்கனாமிக் ஹிஸ்டரி, ஓவர்சீஸ் ட்ரேட் எவிடன்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் லைக் பட்டினப்பாலை, கடல் கடந்த வணிகம், சங்க இலக்கிய சான்றுகள், பட்டினப்பாலை முதலியன. சங்க இலக்கியங்கள்ல தமிழர்கள் வந்துட்டு என்னெல்லாம் கடல் கடந்து வணிகம் செய்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை, இந்த சிலப்பதிகாரம், அந்த நூல்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. 1.6 ரேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், திராவிடியன் மூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிடம் மற்றும் சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா? சோ திராவிடன் பார்ட்டிஸ் பத்தி இது எல்லாமே நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல ஆல்ரெடி வந்துட்டு படிப்பீங்கம்மா. யூனிட் 8ல வந்துட்டு கவர் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ பெரியார் அவர்களை பற்றியும் படிப்பீங்க, அவர் பண்ண மூவ்மெண்ட்ஸ் பத்தி படிப்பீங்க, திராவிடியன் பார்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு படிப்பீங்க. ஓகேங்களா? And then contribution of social reform movements in the implementation of social welfare measures in Tamil Nadu, reservation, its benefits, and then social justice, social harmony and socio-economic development of Tamil Nadu. தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் அதை பத்தி படிப்பீங்க. இடஒதுக்கீடு முறை, இது எல்லாமே இடஒதுக்கீடு வந்துட்டு யூனிட் 9ல உங்களுக்கு கவர் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல படிக்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க மெயின்ஸ்க்கு இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கவர் ஆயிடும். சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு,
And then 1.8 feminism, social feminism, literary feminism, different concepts of and perceptions. பெண்ணியம், சமுதாயத்தில் பெண்ணியம், இலக்கியத்தில் பெண்ணியம், பல்வேறு கருத்துக்களும் பார்வைகளும். ஸோ ஃபெமினிசம் பற்றி, விமென் பற்றி, எம்பவர்மெண்ட் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். Contemporary Tamil language, computer Tamil diction, legal Tamil, Tamil as administrative language, new genus. இக்கால தமிழ் மொழி, கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், நிர்வாக மொழியாக தமிழ், புதிய வகை மொழிகள். ஸோ தமிழ் அப்படின்றது கணினி தமிழ் எப்படி இருக்கு, வழக்கு மன்ற தமிழ், நீதிமன்றத்துல தமிழ் எப்படி இருக்கு, ஸோ அந்த மாதிரி அது ரிலேட்டடா வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 1.1ல 1.9 வரைக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 1.1ல 1.9 வரைக்கும் இருக்க டைட்டில்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். எதுக்கு கொஸ்டின் வரும்னா, பேப்பர் 1ல சொல்லப்பட்டிருக்க டிரான்ஸ்லேஷன் டைட்டில் 1 அண்ட் டைட்டில் 2, அண்ட் பேப்பர் 2ல சொல்லப்பட்டிருக்க டைட்டில் 1, 2 and 3. அதுக்கு இதான் வந்துட்டு சிலபஸ் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. ஓகேங்களா? ஸோ இதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது குரூப் 2க்கு இருக்காது. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ ஓவராலா நம்ம வந்துட்டு குரூப் 2 சிலபஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஆட் ஆயிடுங்க. தேங்க்ஸ்.